ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைக்ரோசாஃப்ட் அசூர் சீரிஸ். நம்ம இந்த வீடியோவில் DevOps ஏஜென்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இது DevOps ஏஜென்ட்னா என்ன, அதில் என்னென்ன டைப் இருக்குது, அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்மளோட இந்த மைக்ரோசாஃப்ட் அசூர் சீரிஸில் ஒரு YAML பைப்லைன் ஸ்கிரிப்ட் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஒரு டீட்டெயில்டு வீடியோ இருக்குது, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்கே ஒரு சாம்பிள் ஒரு பைப்லைன் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ஸ்கிரிப்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மல்டிபிள் ஜாப்ஸ் இருக்கும், ஒவ்வொரு ஜாப்லேயும் மல்டிபிள் டாஸ்க் இருக்கும். ஸோ இந்த டாஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா .NET ரீஸ்டோர், .NET பில்டு, .NET பப்ளிஷ், இப்படி எல்லாமே தனித்தனி டாஸ்க்காக இருக்குது. இந்த டாஸ்க் எல்லாத்தையும் ரன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மிஷின் வேணும். ஸோ அந்த மிஷினை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மிஷின் நம்மளுடைய லோக்கல் சிஸ்டமாக இருக்கலாம், அல்லது மைக்ரோசாஃப்ட் ப்ரொவைட் பண்ணுற ஒரு விஎம்மாக இருக்கலாம். அப்போது ஒரு DevOps ஏஜென்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பைப்லைன் ஜாப்ஸை ரன் பண்ணக்கூடிய ஒரு மிஷினை தான் நம்ம DevOps ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஏஜென்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா 2 டைப் இருக்குது. ஒன்று செல்ஃப் ஹோஸ்டட் ஏஜென்ட்னு சொல்லுவோம், இன்னொன்று மைக்ரோசாஃப்ட் ஹோஸ்டட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மைக்ரோசாஃப்ட் ஹோஸ்டட் ஏஜென்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் ப்ரொவைட் பண்ணுற ஒரு வெர்ச்சுவல் மிஷின், ரெடிமேட் வெர்ச்சுவல் மிஷின். ஸோ இதுக்கு நம்மளுடைய பைப்லைன் ட்ரிகர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணணும்னா ஒரு வெர்ச்சுவல் மிஷினை க்ரியேட் பண்ணி அதில் தான் நம்மளுடைய இந்த பைப்லைன் ஸ்கிரிப்ட் எல்லாமே ரன் ஆகும். ஸோ இதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம எதுவுமே கான்ஃபிக் பண்ண தேவையில்லை, பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம பைப்லைன் ரன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு வெர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் ஆகி அதில் ப்ரீ இன்ஸ்டால்டு டூல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஜாப்ஸ் எல்லாமே முடிஞ்சவொடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த டெலீட் ஆஃப்டர் ஜாப் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது கம்ப்ளீட் ஆகிடும். அந்த வெர்ச்சுவல் மிஷின் அந்த டாஸ்க்கை முடித்தவொடனே கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது மைக்ரோசாஃப்ட் ஹோஸ்டட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹோஸ்டட் ஏஜென்ட் நம்ம ஒரு DevOps வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம மைக்ரோசாஃப்ட் ஹோஸ்டட் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம அப்ரூவல் வாங்கணும். அந்த அப்ரூவல் வாங்குறதுக்கு நான் கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு ஃபார்ம் வரும். இந்த ஃபார்மில் நம்மளுடைய நேம், இமெயில் அட்ரஸ், இங்கே பார்த்திங்கன்னா DevOps ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த DevOps ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய DevOps க்ரியேட் பண்ணும்போது நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் நேம் கொடுத்துருப்போம். அந்த ஆர்கனைசேஷன் ஃபுல் ஆர்கனைசேஷன் நேம் இங்கே கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்மளுடைய ரெப்போ ப்ரைவேட்டாக இருக்கா, பப்ளிக்காக இருக்கா அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ளே அப்ரூவல் கிடைக்கும். ஸோ அப்ரூவல் கிடைச்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மைக்ரோசாஃப்ட் ஹோஸ்டட் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ செல்ஃப் ஹோஸ்டட் ஏஜென்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி செல்ஃப் ஹோஸ்டட் ஏஜென்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய மிஷினில் பைப்லைனை ட்ரிகர் ஆகும்போது அந்த டாஸ்க் எல்லாமே ரன் ஆகும். ஸோ அதை கான்ஃபிக் பண்ணுறது தான் செல்ஃப் ஹோஸ்டட் ஏஜென்ட் அப்படிங்கிறது. அப்போ நம்மளுடைய மிஷின் நம்மளுடைய லோக்கல் மிஷினாக இருக்கலாம், ஒரு விஎம்மாக இருக்கலாம், அல்லது ஒரு சர்வராக இருக்கலாம். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் கண்ட்ரோல் நம்மகிட்டே இருக்கும். கம்பேர் டு மைக்ரோசாஃப்ட் ஹோஸ்டட் ஏஜென்ட் செல்ஃப் ஹோஸ்டட் ஏஜென்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். மைக்ரோசாஃப்ட் ஹோஸ்டடுக்கும் செல்ஃப் ஹோஸ்டடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ மைக்ரோசாஃப்ட் ஹோஸ்டடில் செட்டப் எதுவுமே தேவையில்லை, பை டிஃபால்ட்டாக இருக்கும், நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். செல்ஃப் ஹோஸ்டட் பொறுத்தளவுக்கு நம்ம தான் எல்லாமே செட்டப் பண்ணணும். இப்போ கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் லிமிட்டடாக இருக்கும். இது செல்ஃப் ஹோஸ்டட் நம்மளுடைய ஓன் மிஷின் அப்படிங்கிறனால ஃபுல் கண்ட்ரோல் நம்மகிட்ட இருக்கும். ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃப் ஹோஸ்டட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் கம்பேர் டு மைக்ரோசாஃப்ட் ஹோஸ்டடோட. காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது லிமிடெட் கொஞ்சம் ஃப்ரீயில் கொஞ்சம் லிமிடெட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது டிபெண்ட்ஸ் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்மக்கிட்ட லோக்கல் மிஷின் இருக்குது அப்படின்னா நமக்கு ஒன்றும் காஸ்ட் ஒன்றும் பெருசாக இருக்காது. சப்போஸ் இது ஒரு விஎம்மாக இருக்குது அல்லது ஒரு சர்வராக வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த டிபெண்ட்ஸ் அந்த விஎம் காஸ்ட் இங்கே இன்வால்வ் ஆகும். மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது ரெக்வயர்டு. இங்கே மைக்ரோசாஃப்ட் ஹோஸ்டடில் நம்ம எதுவும் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. மைக்ரோசாஃப்ட் வெர்ச்சுவல் மிஷினே அவங்களே எல்லா மெயின்டெனன்ஸையும் அவங்களே செக் பண்ணிக்குவாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஹோஸ்டட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்டினுடைய மிஷின். செல்ஃப் ஹோஸ்டட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிஷின். இப்போது மைக்ரோசாஃப்ட் அசூர் பைப்லைன் ஏஜென்ட்டை நம்மளுடைய லோக்கல் மிஷினில் எப்படி கான்ஃபிக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் கீழே கொடுத்துருக்கிற லிங்க்கில் உள்ளே போனீங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு ஏஜென்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது Windows 64 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்குது. ஸோ என்னுடைய ஜிப்பையில் டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சம் ஃபைல்ஸ் இருக்கும். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபைல் என்னென்னு கேட்டிங்கன்னா config.cmdயும் run.cmdயும். இப்போ அந்த ஏஜென்ட்னுடைய அந்த ஃபோல்டர் போய்க்குங்க, கமெண்ட் ப்ராம்ப்டில் அந்த ஃபோல்டர் போய்ட்டு config.cmd அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா முதல்ல என்ன கேட்கும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சர்வர் URL கேட்கும். இந்த சர்வர் URL அப்படிங்கிறது நம்மளுடைய DevOpsனுடைய URL. இந்த இடத்துல ஆர்கனைசேஷனோட நேம் சேர்த்து கொடுக்கணும். dev.azure.com நம்மளுடைய ஆர்கனைசேஷன் நேம் கொடுக்கணும். ஸோ இந்த DevOpsையும் நம்மளுடைய ஏஜென்ட்டையும் எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம், ஆத்தென்டிகேட் பண்ண போகிறோம் அப்படின்னா PAT வழியாக. PAT அப்படிங்கிறது பர்சனல் ஆக்சஸ் டோக்கன். நம்மளுடைய DevOpsல ஒரு பர்சனல் ஆக்சஸ் டோக்கன் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த யூசரில் போனீங்கன்னா பர்சனல் ஆக்சஸ் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அங்கே போய்ட்டு நம்ம புதுசாக ஒரு டோக்கன் கிரியேட் பண்ணிக்கலாம்.
கிரியேட் பண்ணும்போது ஒரே ஒரு ரைட்ஸ் மட்டும் கொடுக்கணும். ஏஜென்ட் பூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் வந்து ரீட் அண்ட் மேனேஜ் அப்படிங்கிறத டிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு கீ தரும். அந்த கீ தான் வந்து நமக்கு பர்சனல் ஆக்சஸ் டோக்கன். அந்த டோக்கனை வந்து நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து என்னாகும் அப்படின்னா அந்த ஏஜென்ட் வந்து இந்த DevOps கூட கனெக்ட் ஆயிரும். இது அது போக இந்த இடத்துல சம் டிஃபால்ட் செட்டிங்லாம் கேட்கும். நம்ம அப்படியே என்டர் கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா என்டர் ஏஜென்ட் பூல் அப்படின்னு கேட்கும். இது வந்து டிஃபால்ட் அப்படிங்கிற நேம்லேயே இருக்கணுமா அப்படின்ட்டு. இப்போ இது ஓகே அப்படின்னா நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு வேணும் அப்படின்னாலும் நம்ம நேம் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஏஜென்ட் நேம் கேட்குது. இது நம்மளுடைய மிஷின் நேம். இதையும் வந்து நம்ம டிஃபால்ட்டாக என்டர் கொடுத்துடலாம். ஸோ இது வந்து ஒரு ஒர்க்கர் ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணோம். அது வந்து ஒர்க்குன்னு இருக்கட்டுமான்னு டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அது ஓகே அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், _ஒர்க்குன்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக கொடுத்துடலாம். ஸோ இது எல்லாமே வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ் வச்சுட்டு என்டர் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நம்ம கான்ஃபிகரேஷன் முடிஞ்சிடும். ஸோ இப்போ முடிஞ்சவொடனே நம்ம இதை வந்து ரன் பண்ணணும். ஸோ ரன் பண்ணும்போது நம்மளுடைய பைப்லைன் ஸ்கிரிப்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்குது, செல்ஃப் ஹோஸ்டட் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணணுமா அல்லது மைக்ரோசாஃப்ட் ஹோஸ்டட் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது நம்ம எங்கே டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பூல் நேம் டிஃபால்ட் அப்படின்னு கொடுக்குறோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இது என்னன்னா செல்ஃப் ஹோஸ்டட் ஏஜென்ட் அப்படின்னு அர்த்தம். இதுவே வந்து இந்த பூல் நேம் Windows-latest அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து மைக்ரோசாஃப்ட்னுடைய ஹோஸ்டட் ஏஜென்ட்டை வந்து எடுத்துகிட்டு ரன் பண்ணும். இப்போ நம்ம ஆல்ரெடி எல்லாமே அப்ரூவல் வாங்கி நம்ம இதை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த DevOps வந்து அந்த ஏஜென்ட் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது இப்போ இந்த Windows-latest அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து மைக்ரோசாஃப்ட்னுடைய விர்ச்சுவல் மிஷின் அதில் வந்து ரன் ஆகும். இப்போ இல்லை நம்ம லோக்கலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம பூல் நேம் டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஹோஸ்டட்னு எடுத்துகிட்டு ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். சப்போஸ் இப்போ செல்ஃப் ஹோஸ்டடாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஏஜென்ட் ஃபோல்டர் போயிட்டு run.cmd அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த ஏஜென்ட் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். லிசனிங் ஃபார் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ எப்போ வந்து ஒரு பைப்லைன் பில்டு ட்ரிகர் ஆகுதோ அப்போ வந்து அந்த பைப்லைனுக்கு உண்டான ஸ்கிரிப்டை வந்து நம்ம லோக்கல் மிஷினில் ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ரன் பண்ணிவிட்டு ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குது, பில்டு இருக்குது, டிப்ளாய்மெண்ட் இருக்குது. ஸோ எல்லாமே இங்கே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ கம்ப்ளீட் ஆகிட்டு நம்ம இங்கே இதில் DevOpsல போய் பார்த்தீங்க அப்படின்னா இது ட்ரிகர் ஆகிறது. ட்ரிகர் ஆகி முடிச்ச உடனே இங்கே கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ கம்ப்ளீட் ஆனதை நம்ம இங்கே DevOpsல போய் செக் பண்ணலாம். இப்போது என்னுடைய Azure DevOps லாகின்ல இருக்கிறேன். இப்போ அந்த பில்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டெமோ வெப் API அப்படிங்கிறது அந்த பில்டு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே 2 ஜாப் இருக்குது. ஒன்று வந்து பில்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டிப்ளாய்மெண்ட்டு. ஸோ ரெண்டுமே கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதுக்குள்ளே போயிட்டு நான் இங்கே வந்து வியூ 12 சேஞ்சஸ் அப்படின்னா எந்த சேஞ்சஸ் வரைக்கும் இந்த பில்டில் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போது இந்த லோக்கல் ஏஜென்ட்டை வந்து நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு டெஸ்ட் செல்ஃப் ஹோஸ்டிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்இன் பண்ணேன். ஸோ அந்த செக்இன் வரைக்கும் எனக்கு இந்த பில்டில் வந்திருக்கு. இன்னொன்று இந்த பைப்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைப்லைனில் நான் இங்கே எடிட் கொடுக்குறேன். ஸோ கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இது டிப்ளாய் பண்ணுறப்ப நான் இங்கே எங்கே டிப்ளாய் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய ஆப் சர்வீஸில் டிப்ளாய் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய DevOpsம் நம்மளுடைய ஆப் சர்வீஸ் Azureல இருக்கிற ஆப் சர்வீஸும் எப்படி கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா இந்த சர்வீஸ் கனெக்ஷன் வழியாக தான் கம்யூனிகேட் பண்ணோம். இந்த சர்வீஸ் கனெக்ஷனை கிரியேட் பண்ணுறது ஒரு தனி ப்ராசஸ். இதுலேருந்து 2 டைப் இருக்குது, மேனுவல் இருக்குது, ஆட்டோமேட்டிக் இருக்குது. அந்த மேனுவல் எப்படி கிரியேட் பண்ணணும், ஆட்டோமேட்டிக் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் டெக்னாலஜி ரிலேட்டடாக டெய்லி ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.